ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி மிளகு தக்காளி கீரையில் ஒரு துவையல் செஞ்சு சாப்பிட போகிறோம். மிளகு தக்காளி கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது சாப்பிட்டு தொடர்ந்து அது வாரம் ஒரு நாளாவது சேர்த்திட்டே வந்தோன்னா நாக்கில் உள்ள புண்ணெல்லாம் சரியாகும். அதே மாதிரி தொண்டை புண் சரியாகும். வயிற்றில் புண்ணு இருந்ததுன்னா அதுவும் சரியாகும். அதோட சாறு நெத்தியில் போட்டால் காய்ச்சல் சரியாகும்னு சொல்லுவாங்க. அதனால் அதில் நிறைய பலன்கள் இருக்குது. அதனால் மிளகு தக்காளி கீரையில் நாம் இன்றைக்கி ஒரு துவையல் செஞ்சு சாப்பிட போகிறோம். அது தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். இன்றைக்கி ரைஸ்க்கு வச்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு, வரமிளகாய், வரமல்லி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம், தக்காளி பழம் 1 போட்டு நல்லா வணக்கிட்டு அதோடு நம்ம மிளகு தக்காளி கீரையும் சேர்த்தி நல்லா வணக்கிட்டு அது ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு நல்லா வணக்கிடலாம். வணக்கிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து, கொஞ்சமாக புளி சேர்த்து, தேங்காய் போட்டுக்கலாம். அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் இருக்காது. அதனால் கொஞ்சமாக தேங்காய் வேணுன்னா நம்ம சேர்த்திக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன் தான். வேணுன்னா சேர்த்திக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். தேங்காயும் போடலாம். அதுவும் வயிற்று புண்ணுக்கு தேங்காயும் நல்லது. அதனால் இதோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நமக்கு பலன் அதிகமாகும். இதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டோம்னா சட்னி ரெடி. அது ஒயிட் ரைஸோடு வச்சு ரசம் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் சரியாகும். கீரை பொரியல் செஞ்சால் சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி நம்ம சட்னியாக அரைச்சி கொடுத்துட்டோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். புதினா துவையல் அந்த மாதிரி துவையல் மாதிரி தான் இருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.